ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கிமு 427 முதல் 347 வரை வாழ்ந்த கிரேக்க ஞானியான பிளேட்டோவின் அரசியல் தத்துவத்தையும் அறிவியல் மற்றும் மெய் விளக்கியல் சிந்தனையையும் அவரது த ரிபப்ளிக் நூலின் மூலம் ஆய்ந்தறிந்துள்ள இன்றைய அகிலத்தின் அரசியல் மேதையாக An Essay Concerning Human Understanding என்ற நூல் மூலம் புகழ்பெற்ற ஜான் லாக்கின் அரசு பற்றிய ஆய்வுரைகளை அறிந்துணர்ந்துள்ள தத்துவ ஞானியாக அசோகரின் கருணையும் நெப்போலியன் போனபார்ட்டின் துணிச்சலும் ஆர்கிமிடிஸின் அறிவடர்த்தியும் பல்துறை புலமை வாய்ந்த லியோனார்டோ டாவின்சி பெஞ்சமின் பிராங்க்லின் ஆகியோரையும் விஞ்சிய ஒப்பாரும் மிக்காருமில்லா மகோன்னத தலைவராக தி லாஸ் ஆஃப் பிளானிட்டரி மோஷன் எனப்படும் வான்கோள்களின் இயக்க விதிகளை கண்டுபிடித்த ஜோஹன்னஸ் கெப்லர் முதல் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புவதற்கான மார்க் 3 விண்கலம் வரை அனைத்து அறிவியல் நிகழ்வுகளையும் விரல் நுனியில் அறிந்து வைத்துள்ள நுண்மா நுழைப்புல மிக்கவராக ஐசக் நியூட்டன் நுண்கணிதம் எனப்படும் கால்குலஸை கண்டுபிடிப்பதற்கு முன்னோடியாக இருந்து பகுப்பாய்வு வடிவ கணிதம் என்ற அனலிட்டிக்கல் ஜியாமெட்ரியை உருவாக்கிய ரானே டெக்காடேயின் கூற்றை அறிந்து கொள்ளும் வகையில் மாணவர்களுக்கு கணித உபகரணங்களை விலையின்றி வழங்கி கணித புரட்சிக்கு வித்திட்ட கணித அறிஞராக நீரும் காற்றும் தனிமம் இல்லை என்பதை நிரூபித்து ரசாயனவியலின் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றிய அந்துவான் லோரான் லாவாசியர் போன்று தமிழகத்தை இந்தியாவின் முன்னோடி மாநிலமாக மாற்ற புதிய கொள்கைகளை வகுத்து மாணவர்களை அறிவின் ஊற்றுக்களாக உருவாக்கியுள்ள உன்னத தலைவராக கொலம்பியா, வெனிசுவேலா, ஈக்வடார், பெரு, பொலிவியா ஆகிய 5 தென் அமெரிக்க நாடுகளையும் ஸ்பானிய ஆதிக்கத்திலிருந்து விடுவித்த சைமன் பொலிவாரின் வீரத்திற்கு நிகரான வல்லமை படைத்த நெஞ்சுரமிக்க பேரரசியாக உணவு உற்பத்தி பெருக்கத்தை விஞ்சும் வகையில் மக்கள் தொகை பெருகி வருகிறது எனும் கருத்தை வெளியிட்ட தாமஸ் ராபர்ட் மால்தஸ் தியரி ஆஃப் சர்ப்ளஸ் வேல்யூ என்ற உபரி மதிப்பு கோட்பாட்டை கூறிய கார்ல் மார்க்ஸ் ஆகியோருக்கு இணையான பொருளாதார மதிநுட்ப மிக்கவராக மக்களுக்காகவே அர்ப்பணிப்புடன் வாழும் ஆற்றலாளராக இன்னல்களையும் இடைஞ்சல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் அல்லல்களையும் அனாயாசமாக கடந்து தன்னம்பிக்கையுடன் எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சலாளராக ஆழ்கடலின் அமைதியும் வானிலவின் தன்மையும் எரிமலையின் வெப்பமும் ஒருங்கே பெற்ற அதிசயமாக மக்களின் மனதில் மேருவாய் உயர்ந்துள்ள மனிதராக முதலமைச்சர் அம்மா அவர்கள் திகழ்கிறார். முதலமைச்சர் அம்மா அவர்கள் தலைமையிலான அரசால் தர்மபுரி மாவட்டத்தில் பேரூராட்சிகள் மற்றும் நகர பணிகளில் மேற்கொள்ளப்பட்ட சாலை பணிகள், வடிகால் பணிகள், குடிநீர் பணிகள், கழிவறை பணிகள், பேருந்து நிலைய மேம்பாடு, புதிய குடியிருப்புகள், மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சுழல் நிதி, மானியத்துடன் கூடிய பொருளாதார கடன், பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பயனடைந்துள்ள பயனாளிகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள உதவிகள் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களையும் தருமபுரி மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள சான்று விதைகள், இடுபொருட்கள், மீனவர்களுக்கு மானிய விலையில் வழங்கப்பட்டுள்ள மீன்பிடி வலைகள் மற்றும் புதிதாக கட்டப்பட்டுள்ள பொறியியல் கல்லூரி, பெரியார் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்கள், அரசு கலை கல்லூரியில் கட்டப்பட்டுள்ள முதுநிலை விரிவாக்க கல்வி மையம் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களையும் பட்டு விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள மல்பரி நடவு ஊக்க உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு விவரங்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி. முதலமைச்சர் அம்மா அவர்கள் தலைமையிலான அரசால் தர்மபுரி மாவட்டத்தில் பேரூராட்சிகள் மற்றும் நகர பணிகளில் மேற்கொள்ளப்பட்ட சாலை பணிகள், வடிகால் பணிகள், குடிநீர் பணிகள், கழிவறை பணிகள், பேருந்து நிலைய மேம்பாடு உள்ளிட்ட இதர பணிகள் குறித்த தகவல்களை விரிவாக காணலாம்.
கொள்ளப்பட்டுள்ளன. 59 கோடியே 84 லட்சம் ரூபாய் மதிப்பில் 14 வார்டுகளில் பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. முதலமைச்சர் அம்மா அவர்களின் தலைமையிலான அரசால் தருமபுரி மாவட்டத்தில் கட்டப்பட்டுள்ள புதிய குடியிருப்புகள், மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சுழல் நிதி, மானியத்துடன் கூடிய பொருளாதார கடன், பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பயனடைந்துள்ள பயனாளிகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள உதவிகள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை விரிவாக அறியலாம். தருமபுரி மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த நகர்ப்புற வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 1 கோடியே 40 லட்சம் ரூபாய் செலவில் மழைநீர் வடிகால், 1 கோடியே 70 லட்சம் ரூபாய் மதிப்பில் துப்புரவு பணியாளர்களுக்கு நவீன அடுக்குமாடியுடன் கூடிய 24 புதிய குடியிருப்புகள் கட்டும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பகுதி 2 திட்டத்தின் கீழ் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நவீன ஆட்டிறைச்சி கொட்டு கட்டப்பட்டுள்ளது. திறந்த வெளியில் மலம் கழிப்பதை ஒழிக்கும் திட்டத்தின் கீழ் 45 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 3 புதிய பொது கழிப்பிடம் கட்டப்பட்டுள்ளது. இயக்கலும் பராமரிப்பு மற்றும் இடைவெளி நிரப்புதல் திட்டத்தின் கீழ் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அலுவலக கட்டடம் கட்டும் பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. போக்குவரத்து மேலாண்மை திட்டம் மற்றும் நகராட்சி நிதியின் கீழ் பலப்பக்குட்டை சிறுவர் பூங்கா 35 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிப்பு பணி செய்யப்பட்டுள்ளது. 45 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சர்வதேச தர அளவிலான 3 புதிய கழிப்பிடங்கள் கட்டப்பட்டுள்ளன. தருமபுரி மாவட்ட மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 1041 கோடியே 26 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கடன் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. 58 கிராம வறுமை ஒழிப்பு சங்கங்களுக்கு கிராம வளர்ச்சி நிதி 2 கோடியே 32 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வழங்கப்பட்டுள்ளது. 1045 இளைஞர்களுக்கு 83 லட்சத்து 65,600 ரூபாய் மதிப்பீட்டில் திறன் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. 195 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 9 கோடியே 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மானியத்துடன் கூடிய பொருளாதார கடன் வழங்கப்பட்டுள்ளது. 581 மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு 3 கோடியே 77 லட்சத்து 65,000 ரூபாய் மதிப்பீட்டில் சுழல் நிதி வழங்கப்பட்டுள்ளது. 410 நபர்களுக்கு 20 லட்சத்து 50,000 ரூபாய் மதிப்பீட்டில் தொழில் முனைவோர் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் 272 பெண் குழந்தை திருமணங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளன. பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 578 குடும்பங்களைச் சேர்ந்த 1157 பெண் குழந்தைகளுக்கு 2 கோடியே 17 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தின் கீழ் 8 ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் நகராட்சி என 1354 பள்ளிகளில் 5 வயது முதல் 14 வயது வரை மொத்தம் 1,51,068 மாணவ மாணவிகள் பயன்பெறுகின்றனர். இவர்களுக்கு 2,70,000 ரூபாய் செலவில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அறிமுகப்படுத்திய 13 வகையான கலவை சாதங்கள் வழங்கப்படுகின்றன. ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 1083 முதன்மை மையங்களும் 247 குறு மையங்களும் செயல்பட்டு வருகின்றன. நாளொன்றுக்கு 37,095 குழந்தைகளுக்கு முன்பருவ கல்வி மற்றும் மதிய உணவு வழங்கப்படுகிறது. 6 முதல் 36 மாதங்கள் வரை உள்ள 2,07,124 குழந்தைகள், 43,460 கர்ப்பிணிகள், 41,152 பாலூட்டும் தாய்மார்கள் ஆகியோருக்கு இணை உணவு வழங்கப்படுகிறது. 1,92,676 குழந்தைகளுக்கு 8,72,000 ரூபாய் மதிப்பீட்டில் முட்டைகள் வழங்கப்படுகின்றன. 960 வளர் இளம் பெண்களுக்கு தொழிற்பயிற்சி அளிக்கப்படுகிறது. தருமபுரி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளை திருமணம் செய்து கொண்ட 64 நபர்களுக்கு 18,25,000 ரூபாய் திருமண உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது. 20,539 மாற்றுத்திறனாளிகளுக்கு 12 கோடியே 29 லட்சம் ரூபாய் செலவில் நலத்திட்ட உதவிகளும், 10,681 நபர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டைகளும், 2,902 மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச பேருந்து பயண சலுகை அட்டைகளும், 2,608 மாற்றுத்திறனாளிகளுக்கு 89,66,000 ரூபாய் மதிப்பிலான உதவி உபகரணங்களும் வழங்கப்பட்டுள்ளன. கடுமையாக உழைக்க இயலாதோர், மனவளர்ச்சி குன்றியோர் மற்றும் தசைச்சிதைவு நோயால் பாதிக்கப்பட்ட 9,148 நபர்களுக்கு மாதம் தலா 1,500 ரூபாய் வீதம் பராமரிப்பு உதவித்தொகை வழங்கப்படுகிறது. முதலமைச்சர் அம்மா அவர்கள் தலைமையிலான அரசால் தருமபுரி மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள சான்று விதைகள், இடுபொருட்கள், வண்ண மீன் வளர்ப்பு, பண்ணை குட்டைகளில் மீன் வளர்ப்பு, மீனவர்களுக்கு மானிய விலையில் வழங்கப்பட்டுள்ள மீன்பிடி வலைகள் குறித்த விவரங்களையும், தருமபுரி மாவட்டத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பொறியியல் கல்லூரி, பெரியார் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்கள், அரசு கலைக்கல்லூரியில் கட்டப்பட்டுள்ள முதுநிலை விரிவாக்க கல்வி மையம் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை விரிவாக காண
முதலமைச்சர் அம்மா அவர்கள் தலைமையிலான அரசால் தருமபுரி மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு மானிய விலையில் வழங்கப்பட்டுள்ள வேளாண் இயந்திரங்கள், நுண்ணீர் பாசனத்துடன் கூடிய சோலார் பம்புகள், பெருநகர காய்கறிகள் தொகுப்பு விரிவாக்க திட்டம், ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் கட்டப்பட்டுள்ள குளிர்பதன கிடங்குகள், உற்பத்தி செய்யப்பட்டுள்ள வெண்பட்டு கூடுகள், பட்டு விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள மல்பரி நடவு ஊக்க உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் பயன்பாட்டிற்காக 1000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட புலி குளிர்பதன கிடங்கு 2 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ளது. தருமபுரி, அரூர், பாலக்கோடு மற்றும் பென்னாகரம் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் பரிவர்த்தனை கூடம், ஊரக கிடங்கு, குளிர்பதன கிடங்குகள், அலுவலக கட்டடம் மற்றும் உலர்களங்கள் 6 கோடியே 60 லட்சம் ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. 128 விவசாயிகளுக்கு பொருளீட்டு கடனாக 1 கோடியே 35 லட்சத்து 70,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. விற்பனை கூட பகுதிகளில் 87,077.796 மெட்ரிக் டன் அளவுள்ள விளை பொருட்களுக்கு விற்பனை கட்டணம் 7 கோடியே 44 லட்சம் ரூபாய் வசூல் செய்யப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் 3,575 ஏக்கர் நிலப்பரப்பில் மல்பரி நடவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 8,00,000 வெண்பட்டு முட்டைகள் அறுவடை செய்யப்பட்டு 5,83,000 கிலோகிராம் வெண்பட்டு கூடுகள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளன. பட்டு வளர்ச்சித்துறையின் கீழ் புதிதாக மல்பரி நடவு செய்துள்ள 981 விவசாயிகளுக்கு 93,82,000 ரூபாய் மல்பரி நடவு ஊக்க உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது. தனிப்புழு வளர்ப்பு மனை அமைத்துள்ள 56 பட்டு விவசாயிகளுக்கு மானிய தொகையாக 41,79,000 ரூபாய் நிதியுதவி அளிக்கப்பட்டுள்ளது. 313.50 ஏக்கர் மல்பரி தோட்டத்திற்கு 234 விவசாயிகளுக்கு சொட்டுநீர் பாசனம் அமைத்ததற்காக 73,08,000 ரூபாய் மானியம் வழங்கப்பட்டுள்ளது.
முதலமைச்சர் அம்மா அவர்கள் தலைமையிலான அரசால் தருமபுரி மாவட்டத்தில் பேரூராட்சிகள் மற்றும் நகர பணிகளில் மேற்கொள்ளப்பட்ட சாலை பணிகள், வடிகால் பணிகள், குடிநீர் பணிகள், பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பயனடைந்துள்ள பயனாளிகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள உதவிகள் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களையும், தர்மபுரி மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள சான்று விதைகள், இடுபொருட்கள், மீனவர்களுக்கு மானிய விலையில் வழங்கப்பட்டுள்ள மீன்பிடி வலைகள் மற்றும் புதிதாக கட்டப்பட்டுள்ள பொறியியல் கல்லூரி, பெரியார் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்கள், அரசு கலைக்கல்லூரியில் கட்டப்பட்டுள்ள முதுநிலை விரிவாக்க கல்வி மையம், பட்டு விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள மல்பரி நடவு ஊக்க உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு தகவல்களையும் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்தோம். அடுத்த முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் அம்மா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.